சமூக ஊடகங்களில் கெட்ட செய்திகள் வழக்கமாக மின்னல் வேகத்தில் பரவிவிடும். நல்லவையோ துரதிருஷ்டவசமாக தாமதமாகத்தான் வந்து சேரும். ஆசியாவிலேயே அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுவாக பதிவாகியிருக்கும் நாணயமாக மலேசிய ரிங்கிட் விளங்குவதும் அந்த ரகத்தில் தான் சேருவதாக கூறுகிறார் தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவின் தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய். சுருக்கமாக சொன்னால், கொஞ்ச நாளாக கஷ்ட காலத்தில் இருந்த ரிங்கிட் கடந்த 2 வாரங்களாக சற்று நிலை பெற்று அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 70 சென்னாக பதிவாகியுள்ளது. இந்த மீட்சி நீடித்து இவ்வாண்டு இறுதிக்குள் அதன் மதிப்பு 4 ரிங்கிட் 60 சென்னாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பத்திரிகை துறையில் 40 ஆண்டுகால அனுபவம் கொண்ட சுன்வாய் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் எடுத்து வரும் தைரியமான நடவடிக்கைகளே பொருளாதார மீட்சியை உந்த செய்து வருகின்றன. குறிப்பாக அரசியல் ரீதியாக பிரபலமல்லாத மடானி அரசுக்கு நன்மை பயக்காத உதவித்தொகை மறுசீரமைப்பானது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவாகும். மக்கள் ஆதரவு போய்விடுமே என்று பயந்து மானியங்களுக்கான அரசாங்க செலவுகளை பிரதமர் குறைக்காமல் விட்டிருந்தால் நீண்ட கால அடிப்படையில் அது நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்துவிடும். அடுத்த பொது தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் எஞ்சியுள்ளன. அரசாங்கமும் நிலைத்தன்மையோடு விளங்குகிறது. ஆக பொருளாதார ரீதியாக தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு இதைவிட சரியான காலகட்டம் கிடைக்காது என சுன்வாய் சுட்டிக்காட்டினார். பொருளாதார முடிவுகளில் அன்வார் பெரும்பாலும் மிகவும் சரியாக செயல்படுவதாக பிரபல ஃபாப் சஞ்சிகையும், மலேசிய பொருளாதாரம் கடந்த ஓராண்டில் துரித வளர்ச்சி கண்டுள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனமும் சுட்டிக்காட்டியுள்ளதையும் இங்கு கவனிக்க வேண்டும். முன்னேற்றகரமான இந்நிலை நீடிக்கும் என நம்புவோம். பாராட்ட வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்தை பாராட்ட வேண்டியது நமது கடமை என டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய் தெரிவித்திருக்கிறார். சிறிய அளவிலான பக்கவாதத்திற்கு ஆளாகி தேறி வரும் நாட்டின் மூத்த நகைச்சுவை கலைஞர் சத்யா எனப்படும் சத்யா பெரியசாமிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். பிரதமரின் அரசியல் செயலாளர் ஹமட் ஃபர்ஹான் ஃபவுசி சத்யாவின் வீட்டுக்கு நேரில் சென்று அந்நிதி உதவியை வழங்கினார். உடல்நலம் தேறியுள்ள சத்யாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை தென்பட்டாலும் அவர் அடிக்கடி சிகிச்சை பெற்றிட வேண்டும் என்பதுடன் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லின மக்களாலும் ரசிக்கப்படும் கலைஞரான சத்யா முழுமையாக குணமடைந்து பழையபடி கலைப்பணி ஆற்றிட தாம் பிரார்த்திப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டார். பீமாய் தங்து தொலைக்காட்சி நகைச்சுவை தொடர் மூலம் மலேசிய மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரான 60 வயது சத்யாவுக்கு அண்மையில் வீட்டில் பசியாறிக் கொண்டிருந்த போது சிறிய அளவிலான பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். டிவேட் எனப்படும் தொழில்நுட்ப தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை மேற்கொள்ள அரசாங்கம் 200 இந்திய மாணவர்களை இலவசமாக சீனாவுக்கு அனுப்பவிருக்கிறது. துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஹமட் ஜைட் அமீடி இந்த நற்செய்தியை அறிவித்துள்ளார். அந்த 200 பேரும் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்து திரும்பினால் மேலும் 200 மாணவர்கள் அதே பயிற்சிக்கு அனுப்பப்படுவர் என தேசிய டிவேட் மன்றத்தின் தலைவருமான ஜஹிட் சொன்னார். கல்வி விஷயத்தில் நாங்கள் தோல் நிறத்தை பார்ப்பதில்லை. மலாய்க்காரரோ சீனரோ இந்தியரோ அனைவருக்கும் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கும் என்றார் அவர். பேராக் பாகன் டத்தோ நாடாளுமன்றத்திற்குட்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உதவிகளை வழங்கிய நிகழ்ச்சியில் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜைட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதில் 14 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 720 மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. சீனாவில் டிவேட் பயிற்சிகளை மேற்கொள்ள சபா, சரவாக் உள்ளிட்ட பல்வேறு இன மாணவர்களுக்கும் அரசாங்கம் வாய்ப்பு வழங்கும் என ஜைட் அமீடி ஏற்கனவே கூறியிருந்தார். டிவேட் படிப்புக்கு சீன அரசாங்கம் 1000 மலேசிய மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்குவதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் மாநில பள்ளிகளின் விளையாட்டு மன்றத்தின் MSSJ 2024 ஆண்டுக்கான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்ற 900 மாணவர்களில் 19 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த வார செவ்வாய்க்கிழமை முதல் வியாழன் வரை அப்போட்டி நடைபெற்றது.
அரேனா லார்க்கின் உள்ளரங்கில் உள்ள நீச்சல் குளத்தின் நீர் காரணமாக அவர்கள் வாந்தி, காய்ச்சல், தோல் அரிப்பு போன்ற உபாதைகளுக்கு ஆளாகி அரசாங்க மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்களில் இன்னும் ஒரு மாணவர் மட்டுமே சுல்தானா அமினா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மந்திரி பசார் டாக்டர் ஆன் ஆஃபீஸ் காசி தெரிவித்தார். போட்டிக்கு பயன்படுத்த இரு நீச்சல் குளங்களின் நீருக்கும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் நேரடி தொடர்புண்டா என்பதை கண்டறிவதற்காக நீர் மாதிரி எடுக்கப்பட்டு ரசாயனத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவுகள் தெரிய வரும் வரை அந்த நீச்சல் குளங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக டாக்டர் ஆன் சொன்னார். திரங்கானு கிமாமானில் மின்னியல் சிகரெட் வேப் புகைத்த 4ஆம் படிவ மாணவன் வலிப்பு வந்து மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். மேஜிக் மஷ்ரூம் வகை வேப்பை அளவுக்கு அதிகமாக புகைத்ததால் கடந்த திங்கட்கிழமை பள்ளி வளாகத்தில் சுய நினைவற்ற நிலையில் அவன் விழுந்து கிடந்தான். பள்ளியிலிருந்து நேராக கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட 16 வயது அப்பையன் பின்னர் கமாமான் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான். அவனது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பள்ளி மாணவர்கள் மத்தியில் வேப் புகைக்கும் பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே கவலையளிக்கும் வகையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பம் போலீசில் புகார் செய்துள்ளது. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் 9 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலையுண்ட சம்பவத்தில் அதிரடி திருப்பமாக அவளது சொந்த அண்ணனே சந்தேக நபராகியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைபேசியில் ஆபாச படங்களை பார்த்துவிட்டு சொந்த தங்கை என்றும் பாராமல் அச்சிறுமியை 13 வயது அப்பையன் கற்பழித்துள்ளான். தனக்கு நடந்த கொடுமையை தந்தையிடம் கூறப்போவதாக தங்கை கூறியதால் அவன் பயத்தில் அவளது கழுத்தை நெரித்து கொன்றுள்ளான். அக்கொலையை மறைக்க அவனது தாயும் 2 மூத்த சகோதரிகளும் நாடகமாடியதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஆதாரங்களை சேகரித்து 50 பேரிடம் விசாரணை நடத்திய போலீசாருக்கு கொலையுண்ட சிறுமியின் குடும்பத்தினர் கொடுத்த முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலத்தில் சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் அந்த 4வரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். தங்கையை கற்பழித்து கொலை செய்த சகோதரன், அதனை மூடி மறைக்க உதவிய 17, 18 வயது மூத்த சகோதரிகள் மற்றும் அவர்களின் தாய் என 4வரும் தற்போது கைதாகியுள்ளனர்.